ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் பொது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்பாடி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். குட் ஆஃப்டர்நூன், ஹவ் ஆர் யூ? இந்த வீடியோவில் நான் எடுத்துக்கொண்ட பைபிள் பகுதி ஓல்ட் டெஸ்டமெண்ட், த புக் ஆஃப் ஐசாயா, சாப்டர் 59, 1-4 verses. அப்படிங்களா? இப்போது இந்த என்ன பின்னணியில்னு சொன்னாக்கா, இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து அசீரியா பாபிலோன் பக்கம் அவங்க வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு தேர் எக்ஸைலில் இருக்காங்க. அப்போ வந்து அவங்க கடவுளை வந்து தங்களுடைய குரலை புலம்பலை கேட்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கடவுள் வந்து ஐசாயா வழியாக அவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களை உணர்த்தி சுட்டி காட்டி அந்த பாவங்களை அவரை கண்டிக்கிறார். அதுதான் இப்போ பார்ப்போம். அப்போது இந்த முதல் வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னாக்கா, ஐசாயா ஆண்டவர் வந்து ஐசாயா வழியாக இவர் இவ்வாறு சொல்கிறாரு, உங்களை மீட்க முடியாத அளவுக்கு உங்கள் கடவுளுடைய கரங்கள் குறுகி விடவில்லை, உங்கள் குரலை கேட்க முடியாத அளவுக்கு அவருடைய செவிகள் மந்தமாகி விடவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதே ஆங்கிலத்தில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, behold, the Lord's hand is not shortened that he cannot save, nor is ear is heavy, nor is ear heavy that he cannot hear. உங்களுடைய கடவுளுடைய உங்களை மீட்க முடியாத அளவுக்கு உங்கள் கடவுளுடைய கரங்கள் குறுகி விடவில்லை, உங்களுடைய குரலை கேட்க முடியாத அளவுக்கு அவருடைய செவிகள் மந்தமாகிவிடலை சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அடுத்த வசனத்தில் சொல்லப்படுது என்ன, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய தீமைகளே உங்களை கடவுளிடமிருந்து பிரித்து விட்டன, கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பிளவை கொண்டு வந்துள்ளன. ஸோ உங்களுடைய பாவங்களே அவருடைய திருமுகத்தை நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு தடுத்துள்ளன என்று சொல்கிறாரு. இட்ஸ் யுவர் iniquities that have separated you from the Lord, and your sins have hidden the Lord's face from you. அப்படின்னா உங்களுடைய தீமைகள் தான் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பிளவை கொண்டு வந்துள்ளன. உங்களுடைய பாவங்களே அவருடைய திருமுகத்தை பார்க்க முடியாத மாறு உங்களை அவருடைய கண்கள் மறைத்து விட்டன அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னதுன்னா, இது முக்கியமான ஒரு வசனம். காரணம் என்னன்னாக்கா, கடவுள் வந்து இஸ் ஹோம்னி பிரசன்ட், எங்கும் நிறைந்திருக்கிறார், எல்லாமே அவருக்கு தெரியும். நான் என்ன நினைக்கிறேன், என்ன பேசுகிறேன், என்ன செய்கிறேன், எல்லாமே தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறேன், என்ன பேசுகிறீங்க, எல்லாமே கடவுளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது கடவுளுடைய பார்வைக்கு எதுவும் யாரும் தப்ப முடியாது. அப்படின்னா எல்லாவற்றையும் அவர் காண்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாருடைய குரலையும் கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கும் நமக்கும் இடையில நாம் செய்த வஞ்சனைகள், பாவங்கள், பொல்லாப்புகள் எல்லாமே அங்கே வந்து இடையில வந்து நின்று அவர் செவி கொடுக்காத முடியாதபடி தடுத்து விடுகிறார். தேர் ஆர் த பேரியர்ஸ் ஆர் அப்ஸ்ட்ரக்கிள்ஸ். அப்படின்னா
அந்த பாவங்களுக்காக நம்ம அவர்கள் மனம் வருந்தி கடவுள்கிட்ட கடவுளுடைய மன்னிப்பை கேட்கும் பொழுது கடவுள் அவர்களுக்கு அப்போ அந்த பாவத்தை மன்னிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், அவருடைய கூக்குரலை கடவுள் கேட்கிறார், அவர்களுக்கு செவி கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 3வது வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, உங்கள் கைகள் இரத்தப்பழியால் கரைப்பட்டுள்ளன, உங்கள் விரல்கள் தீமையால் நிறைந்துள்ளன, உங்கள் உதடுகள் பொய்களை பேசின, உங்கள் வாய்கள் வஞ்சனையை பேசுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு, நீதியான வழக்கை யாரும் தேடுவதில்லை, நீதியாய் வழக்காடுவோர் எவரும் இல்லை, வெறும் வாதத்தை நம்பி வஞ்சனையை கருத்தரித்து தீமையை பெற்றெடுக்கின்றனர் என்றனர். அப்படின்னா பாருங்க, கடவுள் எந்த மாதிரி அவளுக்கு சொல்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துல என்னென்ன பாருங்களா, கைகள் இரத்த பழியால் அப்படின்னா அவங்கள் மற்றவர்கள் ரத்தம் சிந்துவதற்கு இந்த மக்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள், இல்லாட்டி அவர்களே கொலை செய்திருப்பார்கள், அப்போ மற்றவர்கள் ரத்தம் செய்யலாம். உங்கள் விரல்கள் அப்படின்னா உங்கள் விரல்கள் தீமையால் நிறைந்துள்ளன, உங்கள் உதடுகள் பொய்கள் அப்படின்னா பொய் பேசுகிறது எவ்வளோ பாவம், எவ்வளோ பெரிய தப்புன்னு பாருங்கள். பொய்கள் அவ்வளோ மோசமானது. இப்போ அடுத்தது உங்கள் வாய்கள் வஞ்சனையை பேசின அப்படின்னா நம்ம பேசுகிறது கூட ஒரு உண்மையை தான் பேசணும், நேர்மையாக பேசணும், நீதியாக தியானத்தான் பேசணும். அப்படின்னா அடுத்தது பாருங்கள், நீதியான வழக்கை தேடுவோர் யாரும் இல்லை. அப்போ அந்த வழக்குகளோட பொய் வழக்குங்களை தான் அவங்க தேடுறாங்கன்னு அர்த்தம். அடுத்தது நீதியாய் வழக்காடுவரும் ஒருவரும் இல்லை. நீதி அதாவது ஒரு வழக்கு கொண்டு வரும்போது அதை நீதியாக செயல்படுறவங்க யாரும் இல்லை. அப்படின்னா அடுத்தது பாருங்கள், வெறும் வாதத்திறமையை நம்பி வஞ்சனையை கருத்தரித்து தீமையை பெற்றெடுக்கின்றனர். அப்படின்னா வஞ்சனையாக வாதாடுறாங்க, தீமையை வெளிப்படுத்துகிறாங்க, தீமையை தான் கொண்டு வர்றாங்க. அப்போ இது எவ்வளோ மோசமான பாவங்கள் பாருங்கள். அப்போ இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லலை. அப்படின்னா கடவுளுக்கும் நமக்கும் இடையில நம்மளுடைய குற்றங்கள், நாம் செய்த தீமைகள் வஞ்சனைகள் எல்லாம் குறுக்க நின்று அவர் நம்மளுடைய பார்க்க முடியாது, அவருடைய முகத்தை நம்ம பார்க்க முடியாது, நம்மளுடைய குரலை அவர் கேட்க முடியாதபடி அதுதான் தடுத்து நிற்குதுங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்ப வேண்டும். we should repent for our sins. அப்போது தீமையெல்லாம் விட்டொழிச்சிட்டு கடவுளே நீரே எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தை நம்ம சரணடையும் போது நம்மளுடைய பாவங்களை அவர் கழுவி அவர் என்ன பண்ணுவோம், நம்மளை தூய்மைப்படுத்தி நம்ம வாழ்க்கை நம்மளுடைய கூக்குரலை கேட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளை மீட்பார். இதுதான் நமக்கு அவர் நமக்கு இஸ்ராயல் மக்களுக்கு அப்போது சொன்னதும் அதே தான், நமக்கு சொல்கிறதும் அதே தான். அப்படின்னா நம்மளை மீட்டுக்க முடியாது, அப்படி செய்ய முடியாது. அப்படின்னா கடவுளுடைய கரம், கடவுளுடைய வல்லமை, கடவுள் தம் ஆற்றலால் தான் நமக்கு ஒரு நல்ல இதயத்தை கொடுத்து நம்ம அந்த பாவத்திற்காக மனம் வருந்தும்படி செய்து நம்மை மீட்கும்படி செய்ய அவரால் தான் முடியும். அப்போது நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தால் கடவுள் 10 ஸ்டெப்பை எடுத்து நம்மளை தன்னுடைய பேரன்பு கரங்களால் மீட்டுக்கொள்வார். அப்படின்னா நமக்கும் அவருக்கும் இடையில் பாவங்களோ நம்மளுடைய குற்றங்களோ நின்று அவர் நம்முடைய கூக்குரலை அவர் கேட்க முடியாதபடி நம்ம தான் காரணம் அதுக்காக. அதனால தான் நம்ம என்றைக்குமே ஞானத்தோடு நடந்து கடவுளுக்கு பிரியமான மட்டுமே நினைக்கணும், பேசணும், செய்யணும். ஓகேங்களா? இதோட இந்த ஒரு சிறு பாடலோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? Into my heart, into my heart, come into my heart, Lord Jesus, come in today, come in to stay, come into my heart, Lord Jesus. Thank you so much. Bye bye.